என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்லது செய்வதற்காகத்தான் நான் இதோடு உன்னை தேடி 4வது முறையாக வருகிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் என்னை அலட்சியம் செய்து உதாசீனப்படுத்துவதை முதலில் நீ நிறுத்திவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். என் செல்லமே, எல்லாம் உன் நன்மைக்காக தானே சொல்கின்றேன். உன்னை அப்பன் நன்மைக்காகத்தான் இத்தனையும் உனக்காக சொல்லி இருக்கின்றேன். அதனை கேட்டு நீ இடையூறுகள் பல வந்தாலும் அதை உன் மதியால் வெல்ல முடியும் தானே. என்ன உனக்கு நல்லது செய்வான் என்று அப்பன் மீது நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன்னை அனுசரித்து போய்கொண்டு உனக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் உள்ளங்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களின் உறவு விலைமதிப்பற்றது என்பதை உணர்ந்து கொள். உனக்கு நல்லது செய்து தரேன். நானும் உன்னை தேடி வருகின்றேன். உனக்கு எது நல்லது என்பதை நித்தம் நான் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று எண்ணங்களும் உரிமையும் இப்பொழுது உன் கையில் கொடுத்து விடுகின்றேன். எப்பொழுதும் ஒருவருடைய தவறை சுட்டி காட்ட வேண்டுமோ தவிர நீ அன்று அப்பொழுது இந்த தவறு செய்தால் அப்படி பேசினாள் என்று அவர்கள் மனதை காயப்படுத்தும் விதமாக குத்தி காட்டாதே. என் செல்லமே, தவறுகளை திருத்தி விடலாம். ஆனால் நீ பேசும் உன் சொற்களால் அவர்கள் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போட முடியாது. உன் மனதில் உள்ள வார்த்தைகளும் கோபத்தில் நீ அவசரப்பட்டு பேசும்போது உனக்கு அன்பையும் யார் ஒருவர் சரியாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தானே உனக்காக படைக்கப்பட்ட உயிரான உறவு. அப்படிப்பட்ட நல்ல உறவை உன்னை சுற்றி இருக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் மேற்படி நான் இப்பொழுது அமைத்து கொடுக்கப் போகின்றேன். மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது. காலம் உனக்கு என்ன செய்கின்றதோ அந்த காலத்தின் பாதையில் தானே உன்னால் பயணிக்க முடியும். காலமும் நேரமும் அப்பன் என்னை நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என ஆசைப்படுகின்றேன். செல்லமே, உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள், உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் யாருமே அழிந்து போகட்டும் என்று நினைக்க வேண்டாம். மற்றவர்கள் அதற்கு பதிலாக தேவைப்பட்டால் அவர்கள் தன்னை தானே அடித்து கொள்வார்கள். உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது. அப்படிப்பட்ட தெளிவான தைரியமான மனதை உனக்கு கொடுக்க வேண்டும். பதிலாக தேவைப்பட்டால் அவர்கள் தன்னை தானே அழித்து கொள்வார்கள். உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. உன்னை யாராலும் வீழ்த்தவும் முடியாது. அப்படிப்பட்ட தெளிவான தைரியமான மனதை உனக்கு கொடுக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் உன்னால் தானே தனியாக நடத்த முடியும். இன்று நீ செய்யும் செயல்கள் மூலமாகத்தான் நாளை எதிர்காலமானது உனக்கு வளமாக மாறப்போகிறது. இன்று நீ செய்யும் செயல்கள் நாளை வந்த பிறகு கடந்த காலமும் மாறிவிடுகின்றது அல்லவா? இப்பொழுது யோசிப்பது கடந்த காலம் எதிர்காலமும் உன் கையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். ஒரு நாள் மாறத்தான் போகிறது. என்னை நம்பிக்கொண்டு என் அன்பு குழந்தையே, உன்னை எத்தனை ஜென்மங்களும் எடுத்தாலும் உன் அப்பன் என்னை நான் தாங்கி நிற்பேன். அரை மனதோடு நீ செய்யும் சேவைகளும் மனதோடு நீ என் மீது வைக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு உயர்ந்த பலனை கொடுக்காது. என் தங்கமே, நீ எந்த செயல் செய்தாலும் சரி அல்லது என் மீது பக்தி வைத்தாலும் சரி, நம்பிக்கையும் உன் முழு இளையத்தோடு மனதையும் ஆத்மாவையும் எனக்கு அர்ப்பணிப்பாயானால் நிச்சயமாக எங்கு இருந்தாலும் உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கிறதோ அங்கு நற்குணங்களும் தானாக வந்து சேரும். ஒன்றை பேசுவதற்கு முன்பாக சிந்தனை செய்து பேசி பிறகு தவறு பேசிவிட்டோமே என்று சிந்திப்பது தானே முட்டாள்தனமான வார்த்தைகள் அல்லவா? முடியாது அல்லவா? நான் எதுவும் இந்த உலகத்தில் செய்யவில்லை. எந்த சாதனையும் படைக்கவில்லை. இனிமேல் தான் எல்லாம் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் தெளிவையும் குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும் என்று எண்ணத்தை மட்டும் உனக்கு வைத்து கொண்டால் நீ நேர காலத்தை வீணடிக்க மாட்டாய். எல்லாவற்றையும் சரியாக செய்து மிக உயர்ந்த வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு
பெற்று விடுவாய். செல்லமே, விடியலுக்காக காத்திருப்பதை விட நீயே விடியலாக மாற வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன். நீயே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடிவெடுத்து விட்டால் உனக்கான விடிவு காலம் தானாக பிறந்துவிடும். என் செல்லமே, மனதுடன் எப்பொழுதும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காமல் மனதுக்குள் குழப்பங்கள் இருக்குமானால் தியானத்தால் மனதை ஒரு நிலைப்படுத்த முயற்சி செய். தியானம் என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் கிடையாது. உன்னுடைய தேவைக்கு வேண்டியது உரிய நேரத்தில் உனக்கு கிடைக்காதான் வேண்டியவைகளை உனக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நீ இதனை செய்ய வேண்டும். உன்னுடைய ஏக போகத்திற்காக இயக்கங்களும் தூக்கங்களும் துயரங்களும் காரணம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான். எதிர்பார்ப்புகள் என்பது யாரிடம் வைத்திருக்க வேண்டாம். உன் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் என்னை நோக்கி இருக்கும்படி பார்த்து கொண்டால் நீ ஏமாற்றம் அடையாமலே உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நான் செய்து கொடுத்து விடுவேன். மற்றவர்களுக்காக பாவம் பார்த்துதானே பல சமயத்தில் நீயே பாவமான நிலையில் தள்ளப்பட்டு விடுகின்றாய். போதும் என்று கூட சில சமயங்களில் உனக்கு நினைக்க தோன்றுகிறது அல்லவா? எல்லாம் சரியாகத்தான். நீ மற்றவர்களுக்கு பாவம் பார்த்தாலே நன்மை செய்தாலே நீ ஒருபோதும் கெட்டு போய்விட மாட்டாய். என் செல்லமே, உனக்கானது நல்லது நடக்கும்படி உன் அப்பன் என்னை நான் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எல்லாம் விரைவில் மாறப்போகிறது. நீ எதிர்பார்க்கும்படியாக உன் வாழ்க்கை உனக்கான நல்ல நிலையை நிச்சயமாக நடத்தத்தான் போகின்றேன். உன்னால் யாரும் கண்ணீர் சிந்தும்படியான உன் செயல்கள் இல்லாத அளவிற்கு நீ நடந்து கொள். ஏனென்றால் யாராவது ஒருவர் நீ செய்த செயலோடு அல்லது நீ பேசிய பேச்சை கண்ணீர் விட்டால் அது உன்னுடைய பாவக் கணக்கில் சேர்ந்துவிடும். என் செல்லமே, உன் பல நாள் சோதனைக்கு முடிவு காட்டும் விதமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகின்றேன். உன்னை மதிக்கும் மனிதர்கள் முன்னால் நீ மண்டியிடக்கூடாது. அதற்கு தயங்காதே. ஆனால் உன்னை மதிக்காதவர்கள் கூட போய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யோசிக்க கூட செய்யாதே. மதிக்காதவர்கள் கண் முன்னால் நீ போய் நிற்காமல் அவர்களை விட்டு விலகி தானாகவே உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு மாறும்போது அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் சொல்லை உருவாக்குவேன். அப்படித்தான் மனமும் அதிகம் உனக்கு படைக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை எனும் கடலில் எதிர் நீச்சல் போடவே தயாராக இருந்தாலே எல்லா விஷயத்தையும் நீ நினைத்தபடி உன்னால் பெற முடியும். யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் நீ துரோகம் மட்டும் செய்து விடாதே. என் தங்கமே, உதவி செய்வதற்கு துரோகம் செய்வது பாவம். எங்கு போனாலும் கழுவ முடியாத ஒரு செயலாகும். ஒரு நாள் அம்மாவாசை போல அந்த அளவிற்கு இந்த பிரச்சனைகள் இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றி அமைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.